புதுச்சேரியில் இரு ரவுடி கும்பலுக்கு இடையே நடந்த மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலை செய்ததாக 3 சிறுவர்கள் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். வெளிநாட்டில் வேலை பார்த்து ஊர் திரும்பியவரை குறிவைத்து கொன்றது ஏன்? புதுச்சேரி ரெயின்போ நகர் 5வது குறுக்கு தெருவில் கடந்த 13ஆம் தேதி இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் சாரம் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் கொலை செய்யப்பட்டார். சந்தோஷை ஒரு தரப்பினர் கற்களால் அடித்தும் கத்தியால் வெட்டியும் கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். இச்சம்பவம் குறித்து பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி 3 சிறார்கள் உட்பட 9 பேரை கைது செய்துள்ளனர். கைதானவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொலைக்கான காரணம் தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட சந்தோஷ் மலேசியாவில் பேக்கிங் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரி வந்துள்ளார். இவரது நண்பர்கள் சிலர் திருவள்ளுவர் நகரில் உள்ளதால் அவ்வப்போது அப்பகுதியை சுற்றியுள்ள ரெயின்போ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இவர்கள் மது அருந்தி சுற்றி வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அப்பொழுது சந்தோஷின் நண்பரான மாதேஷுக்கும் திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்த ஹானஸ் ராஜ் கும்பலுக்கும் இடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதல் காரணமாக சந்தோஷ் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. தட்டாஞ்சாவடியில் உள்ள மார்க்கெட்டிங் கமிட்டியில் பதுங்கியிருந்த ஹானஸ் ராஜ் மற்றும் அவரது கூட்டாளிகள் 9 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் கடந்த 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷ் தரப்பினர் ஹானஸ் ராஜ் நண்பரான விமலின் மண்டையில் அடித்ததில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே பகை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 13ஆம் தேதி நள்ளிரவு இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவரை ஒருவர் கற்களால் கடுமையாக தாக்கியதில் சந்தோஷ் மட்டும் இரத்த வெள்ளத்தில் கீழே விட ஹானஸ் ராஜ் தரப்பினர் பட்டாக்கத்தியால் சந்தோஷை வெட்டி கொலை செய்துள்ளனர். இந்த கொலை தொடர்பாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை டிவி நகரைச் சேர்ந்த ஹானஸ் ராஜ், விமல் சந்திரன், அருண்குமார், விஸ்வ ஆதித்யா, நிர்மல், கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த லியோ அரவிந்த்ராஜ் மற்றும் 3 சிறார்கள் உட்பட 9 பேரை கைது செய்தனர். கைதானவர்களிடம் இருந்து கொலைக்கு பயன்படுத்திய கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள், இருசக்கர வாகனம் மற்றும் செல்போன்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். 9 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 6 பேரை காலாப்பட்டு மத்திய சிறையிலும் 3 சிறார்களை அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் போலீசார் அடைத்தனர். இரு ரவுடி கும்பலுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து பழிக்கு பழி கொலை நடக்குமோ என்ற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்துள்ளது.